சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 80வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 80வது பாடல். நரகம் இனி நாட நாடோம் உமையாள் விரகர் தமிழ் மதுரை மேவி துரகநரி ஆக்கினார் வைகையில் நீர் ஆடினோம் அவ்வெல்லை போக்கலாம் யாம் திரிந்து இப்போது. அற்புதமான ஒரு பாடல். அதாவது நரகம் என்று சொல்லப்படுகின்ற கொடூரமான ஒரு உலகத்துக்கு நாம் போவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னா அதற்கான பதில்தான் இந்த 80வது பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். இதில் பாருங்க, நரகம் இனி நாடமாட்டோம் எல்லை போக்கலாம். அந்த கேள்வியவே வேண்டாம் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, நரகத்துக்கு நாம் எப்போ போவோம் அப்படின்னா நமக்கு வினை இருந்தால் போவோம். அந்த வினையை எப்படி கழிக்கணும் அப்படின்னா, நமக்கு சத்தினிபாதம் என்று சொல்லப்படுகின்ற அருள் வீழ்ச்சி நடந்ததுன்னா நமக்கு வினை நம்மளை விட்டு போயிடும். அருள் வீழ்ச்சி நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? பெருமானுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கணும், அவருடைய திருத்தலங்களை போய் பார்க்கணும், புனித நீர் ஆட வேண்டும். அந்தந்த திருக்குளமோ அந்த நதியோ எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த அந்த நீரில் நாம் நீராடினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வினை கழியும். இது அப்படியே பாருங்கள். நரகம் இனி நாடமாட்டோம் எல்லை போக்கலாம். அந்த கேள்வியை நமக்கு வேண்டாம். நரகங்கிறது எங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? நாங்கள் வைகை என்ற ஆற்றில் நீராடுகின்றோம். அது புனித நீர் தானே. அங்கே நாங்கள் நீராடுறோம். அப்போ எங்களுடைய பாவம் முழுமையாக அங்கே கரைந்து விடுகின்றது, முழுமையுமாக கரைந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் பாருங்கள், திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி, அண்ணாமலையார் நினைக்க முக்தி, சிதம்பரம் சென்று தரிசிக்க முக்தி, காஞ்சிபுரம் வசிக்க முக்தி, மதுரை என்ற பெயரை கேட்டாலே முக்தி. மதுரைங்கிற பெயரை கேட்டாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலம். அந்த தலத்தில் நாங்கள் அப்படியே சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறோம்ப்பா. அதுவும் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? தமிழை வளர்த்த ஊர். இன்றைக்கு தமிழ்னு சொல்கிறோமே, அந்த ழகரத்தை சரியாக உச்சரித்தாலே நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேர் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்து நாம் எத்தனை பேர் அதை சரியாக உச்சரிக்கிறோம் இன்றைக்கி? தமிழ் மதுரை மேவி, தமிழை வளர்த்த மதுரையை நாங்கள் சென்று அடைந்து நாங்கள் திரிந்து கொண்டிருக்கின்றோம், சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் எங்களுடைய கால் படுவதே பெருமான் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லிட்டு எங்களுக்கு அதே நேரத்தில் அருள் வீழ்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நரியை குதிரையாக்கினார் பெருமான். நரி எப்படிப்பட்ட மிருகம்னு நமக்கு தெரியும், குதிரை எப்படிப்பட்ட மிருகம் என்றது நமக்கு தெரியும். நரி அதனுடைய அதான் சொல்லுவாங்கள்ல, இந்த குள்ள நரி அப்படின்னா அதனுடைய அந்த குறுக்கு புத்திக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் அதுக்கு இருக்கும் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு அதாவது அந்த குள்ளநரி புத்தி அப்படிங்கிறது நம்ம தப்பிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் குதிரை அப்படி கிடையாது. குதிரை அந்த தலைவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே கேட்கும். அது ஆபத்து, இது நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, அதெல்லாம் யோசிக்கவே குதிச்சிரும். அதனால தான் சொல்லுவாங்க, கழுதையை நம்பி நாம் இறங்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அது இறங்காதான். இது நம்மளுக்கு பத்திரமா, நம்ம அடிபடுமா அப்படின்னு யோசித்து நிற்கும் கழுதை. ஆனால் குதிரை அப்படி கிடையாது. தலைவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்யும். பெருமான் நம்மளை அப்படி தான் மாற்றுறாரு. நரியாக இருக்கின்றோம், நம்மளை குதிரையாக மாற்றுறாரு. பெருமான் சொல்கிறத நம்ம செய்கிற அளவுக்கு மீறி என்னென்னு கேட்காம அப்படியே சாமி குதின்னு சொன்னால் குதிச்சிடுற சாமி அப்படின்னு நம்ம இறங்குற மாதிரி உள்ள ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளை மாற்றுறாரு. ஏன் தெரியுமா? உமையாள் விரகர். அருள் வீழ்ச்சி நம்ம மேலே விழ ஆரம்பிக்கும் போது இது தானாக நடக்கும். இப்போ சொல்லுங்கள், எங்களுக்கு நரகம் எப்படி கிடைக்கும்?
எங்களுக்கு எப்படி நரகம் வரும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான ஒரு கேள்வியாக இந்த 80வது பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருப்பது மிகவும் அற்புதமான ஒரு கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.